முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சத்தை முளைப்பிக்கிறவர், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறவர். அவர் தந்த வார்த்தை தான் பிற்காலத்திலே அதை மகிமை படுத்துவார். பிற்காலம் நம்முடைய நாளையை குறித்து நம்மிடத்தில் தான் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். நமக்காக கவலைப்படுகிறவர், நமக்காக பரிதபிக்கிறவர். ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று சொல்லுகிறவர். ஆமென். நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிமை அடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் எல்லாம் மாறாவும் மதுரமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் பாடுவோமே, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேலருக்கு அந்த மரம் நாட்டப்பட்டது என்றால் நமக்கு கூடவே வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய மாறாவை என் இயேசு மதுரமாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்று இஸ்ரவேலர்கள் அந்த மாறாவை டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் பண்ணதுனால அந்த மாறாவை மதுரமாய் மாறிச்சு. ஆண்டவர் நமக்காக ஒரு கசப்பை டேஸ்ட் பண்ணார். எங்க தெரியுமா? சிலுவையில அவர் அந்த கசப்பை டேஸ்ட் பண்ணார் பாருங்க. அங்கதான் நம்ம லைஃபே மாறுது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாமே மாறுகிறது. நம்முடைய வாழ்வு மதுரமாய் மாற்றப்படுகிறது. நமக்காய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்.